Hi student, 12th standard chapter 6 exercise 6.8 sum number 4. If the straight line two Cartesian equation lines கொடுத்துட்டாங்க, அந்த two Cartesian equation line கோப்ளனரா இருக்குதாங்க. கோப்ளனரா இருக்கும்போது அந்த லேம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அந்த லேம்டா வேல்யூ என்னவா இருக்குன்னு செக் பண்ண சொல்றாங்க. இதே நாம் தேர்ட் क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணோம். m வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம், இங்க லேம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெயின் த லைன். ஓகே, அந்த லைனோட ஈக்குவேஷன் தானே கேட்குறாங்க. ஓகே, இந்த டூ கார்டிஷன் லைனை ஃபைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. அது என்ன லைனாக ஃபைன் பண்ண போகிறோம்? கார்டிஷன் லைனை தான் ஃபைன் பண்ணணும். ஏன் கொடுத்துரு லைனோட ஈக்குவேஷனும் கார்டிஷன் லைன் தான். அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் லைனாக ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கோப்ளர் கண்டிஷனாக சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி ஈக்குவல் 0 தெரியும் நமக்கு. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து என்ன பண்ணுறோம்? ஏ வெக்டர் ஐ கேப், இங்கே ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா ரிவர்ஸில் இருக்கணும், மைனஸில் இருக்கணும், மைனஸ் ஜே கேப், இங்கே எதுவுமே இல்லை, 0 கே கேப். பி வெக்டர் நமக்கு 2 ஐ கேப் 2 லேம்டா ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். செகண்ட் லைன்லேருந்து என்ன இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸில் இருக்கணும், மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் 0. ஏன் மைனஸ் இருக்கு ரீசன் தெரியுதா நமக்கு? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னா ஃபார்முலா மைனஸ். மைனஸ் இருந்தால் கரெக்டாக ப்ளஸ் எடுத்துக்கலாம், ப்ளஸ் இருந்தால் மைனஸில் தான் எடுத்துக்கலாம் ரிவர்ஸில். ஓகே, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டி வெக்டர் நமக்கு என்ன வரும்? 5i 2j ப்ளஸ் 5 லேம்டா கே கேப். ஃபர்ஸ்ட் நான் சி மைனஸ் ஏ ஃபைன் பண்ணி சிலேருந்து ஏ மைனஸ் பண்ணுங்க. சி வெக்டர் மைனஸ் பண்ண நமக்கு இது கேன்சல் ஆகிடும், ஜே கேன்சல் ஆகும், மைனஸ் ஐ மைனஸ் மைனஸ் 2i மட்டும் வரும். இப்போ பிக்கு கிராஸுக்கும் டிக்கு கிராஸ் பண்ணுங்க. ஐஜேக்கு பியோட கோஎஃபிஷியன்ட் 2 லேம்டா 3 5 2 லேம்டா டி வெக்டர். இப்போ ஜஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் just plus I cap next lambda square minus 4 minus j cap cancel 2 lambda minus 10 plus k cap next 2 into 2 4 minus 5 lambda. Okay, next c minus a க்கும் dot b cross 2 க்கும் dot equal 0 இருக்குது, கோப்ளனா இருக்கும்போது lambda வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். c minus a minus 2 i cap dot b cross 2 இந்த full terms equal to 0. ஈக்குவல் டு கம்பல்சரி 0 யூஸ் பண்ண. ஏன்? கோப்ளனால இருக்கும்போது லேம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. கோப்ளனா செக் பண்ண சொன்னா அந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 கொண்டு வரணும். கோப்ளனா இருக்கும்போது லேம்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணா ஈக்குவல் டு 0 எடுத்துட்டு ரிசல்ட்டை கொண்டு வரணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நான் ஐக்கு ஐ மட்டும் டாட் எடுத்தா போதும், ரெமைனிங் எதுவுமே 0 ஆயிடும். ஏன்? அங்கே ஐ மட்டும் தான் இருக்குது லெஃப்ட்னுங்க, ரெமைனிங் எல்லாம் 0 ஆயிடும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு நமக்கு ஐ இன்ட்டு ஐ 1 ஆயிடும், மைனஸ் 2 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் 0, மைனஸ் 2 டிவைட் வந்தால் 0 ஆயிடும். அப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் 0, லேம்டா ஸ்கொயருக்கு 4 மைனஸ் பென்சில் வந்தால் ப்ளஸ் 4 ஆகிடும். இப்போ லேம்டா கொண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன வரும்? கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஒரு லைன் ஃபைன் பண்ண, ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போகிறோம். ரெண்டு பேரல் வெக்டர் வச்சு நான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இது பாயிண்ட்டு, இது பேரல் வெக்டர், டி வெக்டர் பேரல் வெக்டர். ஓகே, ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் பி1 பி2 பி3 சி1 சி2 சி3 ஈக்குவல் 0. அப்போ எக்ஸ் ஒன் ஒய் இசட் ஒன் நமக்கு 1 minus 1 0 2 lambda 2 வந்து parallel vector, another parallel vector 5 2 lambda. ஓகே, எடுத்து வேணா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம். x minus 1 y plus னா இங்க மைனஸ் இருக்குது, இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். z minus 0 2 lambda 3 2 5 2 lambda. ஜஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. x minus 1 கேன்சல்னா lambda square minus 4 y of y plus 1 minus இங்க ஏன்னா மைனஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கேன்சல்னா 2 lambda minus 10 plus z into கேன்சல்னா 4 minus 5 lambda equal to 0. ஓகே, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. இப்போ எத்தனை நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்ததா? அப்போ எத்தனை ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண நமக்கு? கார்டீசியன், ரெண்டு கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லேம்டாக்கு 2 சப்ஜெக்ட் பண்ண போறீங்க. ஈக்குவேஷன் இதான் 1 எடுத்துட்டு ஈக்குவேஷனில் அப்போ லேம்டாக்கு 2 போட்டால் 2 ஸ்கொயர் 4. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ரிசல்ட் நம்ம நமக்கு 2 லேம்டா 2 4, இங்கே லேம்டாக்கு 2னா 2னா 10. 4 minus 4 0 ஆகிடும், ஃபுல் டைம் 0, எக்ஸ் ஃபுல்லாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 இது நான் மைனஸ் 6 ப்ளஸ் இசட் இருந்து என்ன மைனஸ் 4 போச்சுன்னா மைனஸ் 6. அப்போ 6 அதில் டிவைட் பண்ணாமல் ரிசல்ட் நமக்கு இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ ஒய் ப்ளஸ் 1 6 டிவைட் பண்ணால் மைனஸ் இசட். ஓகே, அப்போ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 1 தான் 1 எக்ஸ் லேம்டா ஈக்குவல் 2 போட்டால் 1 கார்டீசியன் ஈக்குவேஷன். இன்னொன்று லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 சப்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 if
lambda equal to minus 2 in equation 1 subject பண்ணுங்க x minus 1 lambda minus 2 போட்டா அதே same plus 4 தான் வரும் 4 minus 4 next minus y plus 1 lambda க்கு நமக்கு minus 2 போட்டா minus minus நமக்கு minus 4 minus 10 next plus z into next now 4 minus minus 2 போட்டா plus 10 equal to 0 okay lambda குலாம் minus 2 யூஸ் பண்றோம் okay அப்ப next இது 0 ஆயிடும் minus பண்ணறோம் y plus 1 equal நமக்கு minus 14 next plus z into 14 plus 14 equal to 0 okay இப்போ minus minus வரும் 4 divided by 14 நால டிவைட் பண்ணீங்க 14 டிவைட் பண்ணா ரிசல்ட் என்ன வரும் minus minus plus ஆயிடும் அப்போ y plus 1 next into 1 remaining 1 தான் இருக்கும் plus z equal to 0 அப்போ ஆன்சர் என்ன நமக்கு y plus z plus 1 equal to 0 இதான் நமக்கு another lambda கூட minus 2 போட்டா Cartesian equation ஏன்னா plus or minus 2 lambda 2 வேல்யூ இருக்குது அப்போ 2 நமக்கு Cartesian லைன் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க thank you student